வணக்கம். இது உங்கள் அரியன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல குரூப் ஃபோர் சிலபஸ் நம்ம கொடுத்துருக்க தமிழ் இலக்கண பகுதிகள்ல பகுதி ஆல முதல் தலைப்பு பிரித்தெழுதுக. இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிற தலைப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புணர்ச்சி விதினா என்ன, இந்த புணர்ச்சி விதினா என்ன, எதுக்காக இந்த புணர்ச்சி விதியை நம்ம கத்துக்கிறோம், இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த புணர்ச்சி விதிங்கிறது ஏன் வருது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. இந்த புணர்ச்சி விதி அப்படிங்கிற விகுதிகளை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் கத்துக்கணும். அப்பனா தான் இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த மாதிரியான இலக்கண வகைகள் எல்லாத்தையுமே நம்மளால எளிமையா புரிஞ்சிக்க முடியும், அதை கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஸோ இப்ப பிரித்து எழுதுக. இந்த பிரித்து எழுதுக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி விதினா என்ன, புணர்ச்சி விதினா என்ன, அது எந்த இடத்துல பயன்படுது, அது எத்தனை வகைகள் இருக்கு, எந்த மாதிரியான புணர்ச்சி விதிலாம் நம்ம பயன்படுத்த போறோம், இந்த ஒரு வார்த்தை பிரியும் போது எந்த மாதிரி புணர்ச்சி அந்த இடத்துல பயன்படுது, ஒரு வார்த்தை சேரும் போது எந்த மாதிரி புணர்ச்சி வந்து அந்த இடத்துல பயன்படுது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த ஒரு காணொலியில பார்ப்போம். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து ஒழித்து பாருங்க. இதுல தமிழ் அமுதம் என்று ஒழிக்கணும். அப்போ ஒரு வார்த்தையை சேர்த்து ஒழிக்கணும். ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, தமிழ் ஒண்ணு ஒரு வார்த்தையும் அமுதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஒழிக்கணும். இதுதான் சேர்த்தல். பிரித்தல் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தை பிரிச்சோம்னா பிரிதல், ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா சேர்த்தல். சரிங்களா? இப்போ தமிழ் அமுதம், தமிழ் அமுதம், தமிழ் கூட்டல் அமுதம், தமிழ் அமுதம் அப்படின்னு மாறிப்போம். இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி சொல்றோம். அப்ப நிலைமொழினா என்ன, மறுமொழினா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கத்துக்கணும். சரிங்களா? ஒரு நிலைமொழி அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முதல்ல இருக்கக்கூடியதுதான் நம்ம நிலைமொழி சொல்றோம். இந்த இடத்துல தமிழ் அமுதம் அப்படிங்கிறதுல இல்ல தமிழ் அப்படிங்கிறது ஒரு நிலைமொழின்னு சொல்றோம். நிலைமொழி அப்படிங்கிறது முதல்ல இருப்பதே நிலைமொழின்னு சொல்றோம். அத்துடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்கிறோம். அப்போ அதோட வந்து சேர்றதுதான் நம்ம வருமொழி சொல்றோம். அப்ப நிலைமொழினா என்ன தெரிஞ்சிச்சு, வருமொழினா என்ன தெரிஞ்சிச்சு. நிலைமொழி அப்படிங்கிறது ஒரு நிலையா இருக்கக்கூடிய மொழியை தான் நம்ம நிலைமொழி சொல்றோம். மொழி அப்படின்னா ஒரு சொல், அவ்வளவுதான். மொழி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு சொல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற சொல் நிலையா இருக்கு, அப்போ நிலைமொழி. முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்கிறோம். அத்துடன் வந்து சேருவதை வருமொழின்னு சொல்றோம். அப்போ அத்தோட எது சேருது, அமுதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சேருது. அப்போ தமிழ் அமுதம் ரெண்டும் சேர்ந்து தமிழ் அமுதமா மாறும். இந்த சொற்களிலும் சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதியும் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. அப்போ நிலைமொழி அப்படிங்கிறது தமிழ், வருமொழி அப்படிங்கிறது அமுதம். இப்போ அந்த ரெண்டு வார்த்தை இணையுது, அதுதான் இந்த சொல்லியிருக்காங்க. இவ்வாறு நிலைமொழியின் ஈரும் வருமொழியும் முதலும், அப்போ நிலைமொழியின் ஈர் எழுத்து எது, இந்த இல், நிலைமொழியின் இறுதி எழுத்து. இப்போ நிலைமொழி அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், தமிழ்னு பார்த்தோம். வருமொழி அப்படிங்கிறது அமுதம். ஓகேங்களா? அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து, அப்போ ஈருன்னு எடுத்துக்கலாம். இவ்வாறு நிலைமொழியின் ஈரும், ஈருனா இறுதி எழுத்து, ஈரு எழுத்து, இந்த இல்லும் வருமொழியின் முதல் எழுத்தும், வருமொழியின் முதல், வருமொழினா எது, இந்த அமுதம் அப்போ வருமொழியின் முதலும் இணைகின்றன, இணைகின்றன. இதைத்தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம். அப்போ தமிழ் கூட்டல் அமுதம் தமிழ் அமுதமா மாறுது. அப்போ இந்த இடத்துல இல்லு கூட்டல் என்னவா மாறும் அப்படின்னா, இந்த இல்லு அப்படிங்கிறது நிலைமொழியின் இறுதி எழுத்து, இந்த அப்படிங்கிறது வருமொழியின் முதல் எழுத்து. இந்த ரெண்டு எழுத்துக்கள் இணைந்து நம்மளுக்கு என்னவா மாறுது, லாவா மாறுது. அப்போ இந்த இடத்துல தமிழ் கூட்ட அமுதம் தமிழ் அமுதமா நம்மளுக்கு பொருள் தரும். சரிங்களா? இது வந்து சாதாரண ஒரு பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு வார்த்தை எப்படி போய் சேருது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். புணர்ச்சி விதிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு இயல்பா இருக்கிற புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சின்னு சொல்றோம். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்கு, இப்போ ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு சொற்கள் ஒன்னா இணையுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலை, இப்போ மாற்றம் நிகழவில்லை அப்படின்னா அதை இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். அதுவே மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த விகார புணர்ச்சின்னு சொல்றோம். இந்த விகார புணர்ச்சிகளே மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு. இப்ப தோன்றல் புணர்ச்சினா என்ன அப்படின்னா, நீ வர இதுல தோன்றல்னா என்ன, திரிதல்னா என்ன, கெடுதல்னா என்னன்னு ஒன்னொன்னையும் பிரீஃபா பார்க்கலாம். அடுத்து இப்போ இந்த புணர்ச்சி விதிகள்ல முதல் வகை பார்த்தோம் இல்லையா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதுல இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியும் வருமொழியும் எந்தவித மாற்றமும் இன்றி இணைவதை இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, தமிழ் கூட்டல் அமுதம். இந்த இடத்துல இப்போ தமிழ் கூட்டல் அமுதம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த இடத்துல என்னவா இருந்துச்சு, இந்த இல்லு இந்த ஆவோட இணைந்து லாவா மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த இயல்பு புணர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா,
நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி, எந்த ஒரு மாற்றமும் இன்றி இணைவதை இயல்பு புணர்ச்சி சொல்றோம். அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் ரெண்டு சொற்களும் சேரும் பொழுது நடுவுல இடையில எந்த ஒரு மாற்றமும் நிகழல, இயல்பாவே புணர்ந்துருச்சு அப்படின்னா அதைத்தான் இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் கூட்டல் மொழி, தாய் நிலைமொழி. இதுல நிலைமொழி எது? தாய் அப்படிங்கிறது நிலைமொழி. அடுத்த மொழி, தாய்ங்கிறது நிலைமொழி, மொழி அப்படிங்கிறது வறுமொழி. ஓகேவா? நிலைமொழி அப்படிங்கிறது முதலில் உள்ள சொல்லை நிலைமொழின்னு சொல்றோம். அதோட வந்து இணைவதை வறுமொழி, அதோட வந்து இணைவதை, அப்போ வந்து இணைவதான் வறுமொழி. இப்போ இந்த இடத்துல மொழி அப்படிங்கிறது வறுமொழியா இருக்கு. தாய்மொழி, அவ்வளவுதான். இப்போ தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி, இந்த ரெண்டு வார்த்தை இணையும் பொழுது இப்போ இந்த ரெண்டு வார்த்தை இணையது இல்லையா? தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல எந்த ஒரு மாற்றமே நிகழல. பாருங்க, இவ்விரு சொற்களிலும் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை. தாய் மொழி, தாய்மொழி இந்த இயல்பாவே உணர்ந்து ஒன்னா சேர்ந்துருச்சு. அடுத்து உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல். இங்கு இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ இல்ல வேறு எழுத்தாக தெரியவோ மாறவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லு கூட்டல் ஓ. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன சொன்னோம்? இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் நிகழக்கூடாது அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி இது இணையும் பொழுது, இந்த ரெண்டு சொற்களும் இணையும் போது நடுவில் எந்த ஒரு மாற்றமும் நிகழல. அடுத்து உடல் கூட்டல் ஓம்பல். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல். நம்மளுக்கே தெரியும் உடல் கூட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்து அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய இந்த இல்லு. சரிங்களா? இப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழி அப்படிங்கிறது இந்த ஓம்பல், வறுமொழியின் முதல் எழுத்தும் சேருது அங்கதான் கொடுத்துருக்கான். இங்கு இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று. அப்ப உயிர்மை எழுத்தா மாறுது. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ இல்ல வேறு எழுத்தாகவோ தெரியவோ மறையவோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதையும் நம்ம என்னதான் சொல்லுவோம்? இயல்பா புணர்தல் தான் சொல்லுவோம். இதுவும் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விகார புணர்ச்சி. இப்போ இயல்பு புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். அடுத்து விகார புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். இயல்பு புணர்ச்சிக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கூடிய விஷயம், இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இயல்பா எந்த ஒரு மாற்றமே நிகழாம ரெண்டு வாக்கியம் சேருது அப்படின்னா அதுதான் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். இதுவே விகார புணர்ச்சி அப்படின்னா அதுல மாற்றங்கள் ஏற்படும். இங்க பாருங்க, ரெண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது ரெண்டிலோ, ஏதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டு சொற்கள் இருக்கு, அது ரெண்டு இணையுது. அந்த நேரத்துல நிலைமொழியில மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, வறுமொழியில் மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, அல்லது ரெண்டிலையும் மாற்றம் ஏற்பட்டாலும் அதை விகார புணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலைமொழியிலையும் மாற்றம் ஏற்படலாம், வறுமொழியிலையும் மாற்றம் ஏற்படலாம், அல்லது ரெண்டுத்திலையுமே மாற்றம் ஏற்படலாம். இதைத்தான் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த விகார புணர்ச்சி அப்படிங்கிறது 3 வகையா சொன்னோம் இல்லையா? தோன்றல் புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி என்று 3 வகைப்படும். இப்போ நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதை தோன்றல் புணர்ச்சி சொல்றோம். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது தோன்றல். இப்போ புதிதாக ஒரு எழுத்து அந்த இடத்துல தோன்றுது அப்படின்னு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தோன்றல் புணர்ச்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன? நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதை தோன்றல்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. தமிழ் கூட்டல் தாய். இந்த இடத்துல தமிழ் தாய்ன்னு வரணும். அப்போ இந்த இடத்துல தமிழ் தாய். அப்போ இந்த இடத்துல இத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இணையுது. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இத்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். தமிழ் கூட்டல் தாய், இந்த ரெண்டு வார்த்தை இணையும் பொழுது தமிழ் தாய் அப்படின்னு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு எழுத்து தோன்றுது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தோன்றல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவதை தெரியுதுன்னு சொல்றோம். இப்போ நிலைமொழினா என்னன்னு பார்த்தோம், முதல்ல இருக்கிற மொழியை நிலைமொழின்னு பார்த்தோம். வறுமொழினா அதோடு இணைவதை வறுமொழின்னு பார்த்தோம். அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவதை திரிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். இந்த இடத்துல திரிதல் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறதுதான் இந்த இடத்துல திரிதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த இடத்துல வில் கூட்டல் கொடி, இது என்னவா மாறி இருக்கு? விற்கொடி அப்படின்னு மாறி இருக்கு. இப்படிதான் பிரியுது.
இப்ப இந்த இடத்துல என்ன புணர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து திரிதல் புணர்ச்சி. ஏன் திரிதல் புணர்ச்சினா இந்த இடத்துல இருக்க இல் புணரும் பொழுது இதுதான் மாற்றம் அடையுது. அப்போ இதுக்கான விஷயமே இதுதான். இப்போ ஒரு எழுத்து இந்த இடத்துல நிலைமொழியின் இறுதி எழுத்து வறுமொழியின் சேரும் பொழுது, நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது ஒரு எழுத்து திரிந்தால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவதை நம்ம என்ன சொல்றோம்? திரிதல் சொல்றோம். சரிங்களா? இந்த இடத்துல வில் கூட்டல் கொடி விற்கொடியா மாறி இருக்கு. இதை திரிதல் புணர்ச்சின்னு சொல்றோம். அதே மாதிரி கீழே நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் சொல்றோம். கெடுதல்னா என்ன? ஒரு எழுத்து சுத்தமாகவும் இல்லாம போயிடும். ஒரு தோன்றல் அப்படின்னா ஒரு எழுத்து புதுசா தோன்றும். திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். கெடுதல் அப்படிங்கிறது ஒரு எழுத்து இல்லாமே போயிடும். இந்த இடத்துல இதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி இந்த இடத்த புணரும் போது என்னவா மாறுது? மன மகிழ்ச்சி அப்படின்னு மாறுது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம் அப்படிங்கிற இந்த எழுத்து முற்றிலுமாக இந்த இடத்துல புணர்ந்து வரும்போது காணாம போயிடுது, இல்லாம போயிடுது. இதைத்தான் நம்ம கெடுதல் புணர்ச்சின்னு சொல்றோம். ஒரு நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் சொல்றோம். அடுத்து இயல்பு புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டுகள். இயல்பு புணர்ச்சினா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எந்த மாற்றமும் நிகழல, இது சொற்கள் இணையும் பொழுது எந்த ஒரு மாற்றம் நிகழல அப்படின்னா அதை இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். புன் கூட்டல் வளை புன் வளை, அவ்வளவுதான். வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கூட்டல் கொடி செடி கொடி. அப்போ இந்த இடத்துல இச்சு வருமானா வராது, இயல்பு புணர்ச்சியா இருக்கு. செடி கூட்டல் கொடி செடி கொடி, அவ்வளவுதான். மண் கூட்டல் மலை மண் மலை. இந்த இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இணையும் பொழுது நடுவில் எந்த ஒரு மாற்றமும் நிகழல, எந்த ஒரு மாற்றமும் என்ன பண்ணல, தோன்றல, கிரியும் செய்யல, கிடவும் செய்யல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து விகார புணர்ச்சின்னு பார்த்தோம். விகார புணர்ச்சி என்னன்னு பார்த்தோம்? தோன்றல், கெடுதல், திரிதல், இந்த 3 வகையான மாற்றங்கள் ஏற்படுவதை விகாரம்னு பார்த்தோம். இப்போ நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு. அப்போ இந்த இடத்துல இத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றி இருக்கு. இதுதான் விகார புணர்ச்சியில முதல் எழுத்துன்னு பார்த்தோம். தோன்றல் பார்த்தோமா? தோன்றல் விகாரத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு. அப்போ இந்த இடத்துல இத்துங்கிற ஒரு எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. கீழே கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை கல்லூரி சாலை. இந்த இடத்துல இச்சு அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கு. அப்போ இந்த இடத்துல தோன்றல் விகாரம். அடுத்து பல் கூட்டல் பசை பற்பசை. அப்போ இந்த இடத்துல இல்லு அப்படிங்கிறது இல்லா மாறுது, அப்போ திரியுது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுவதை திரிதல் சொல்லுவோம். அப்போ திரிதல் புணர்ச்சி. அடுத்து புறம் கூட்டல் 400 புறநானூறு. இந்த இடத்துல புறம் அப்படிங்கிறக்கூடிய நிலைமொழி இறுதி எழுத்தாகிய இந்த இம் புணர்ந்து வரும்பொழுது மறைந்து விடுகிறது. அப்போ கெட்டு போயிடுது, இல்லாம போயிடுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? கெடுதல்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகையா பிரியுது. ஒண்ணு இயல்பு, இன்னொன்னு விகாரம். இந்த இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது 2 வார்த்தைகளும் இணையும் பொழுது எந்தவித மாற்றமும் நிகழலை அப்படின்னா அதைத்தான் நம்ம இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். இதுவே விகார புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை இணையும் பொழுது அந்த இடத்துல ஏற்பக்கூடிய மாற்றத்தை தான் விகாரம் சொல்லுவோம். ஒண்ணு வந்து தோன்றலாம், புதுசா ஒரு எழுத்து தோன்றி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எழுத்து மறைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு எழுத்து திரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து விகார புணர்ச்சின்னு சொல்றோம். அடுத்து நிலைமொழினா என்ன, வறுமொழினா என்ன, இதுக்குலாம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்தோம். தமிழில் 2 அல்லது அவற்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் சேர்வது புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதான் இப்போ நம்ம புணர்ச்சி அப்படிங்கிறது 2 மட்டும்தான் சேர்வது புணர்ச்சி கிடையாது. 2 சேரலாம், 3 சேரலாம், 4 கூட சேரலாம். இந்த மாதிரியான எழுத்துக்கள் சேர்வதுதான் புணர்ச்சின்னு சொல்றோம். ரெண்டு தான் சேரணுங்கிறது எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. 2 வார்த்தையும் சேர்ந்து வரலாம், 3 வார்த்தையும் சேர்ந்து வரலாம், 4 வார்த்தையும் சேர்ந்து வரலாம். அது மாதிரி தமிழில் 2 அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வருவதை புணர்ச்சின்னு சொல்றோம். ஒரு சொல்லோ ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம் சொல்றாங்க. ஒரு சொல்லோ ஒட்டுகளோ இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு இணையும் பொழுது ஒளியின் நிலையில் மாற்றங்கள் நிகழ்வது உண்டு. மாற்றம் நிகழாமல் சேர்வதும் உண்டு. மாற்றம் நிகழ்ந்துதான் அதை விகாரம் சொல்றோம். நிகழலை, எந்த ஒரு மாற்றம் இல்லை, அது தானாகவே சேர்ந்துச்சுன்னா அதுதான் இயல்புன்னு சொல்றோம். சரிங்களா? முதலில் அதாவது சேர்வதும் உண்டு. முதலில் நிற்கும் நிலைமொழியோடு அதனை தொடர்ந்து வரும் வறுமொழி இணைவதை புணர்ச்சின்னு சொல்றோம். அவ்வளவுதான். நிலைமொழினா என்ன அப்படிங்கிறதும் வறுமொழினா என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ள கொஞ்சம் தெளிவா கொடுத்துருக்கு. சரிங்களா? புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீது மெய்யீது எனவும் வறுமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். அப்போ புணர்ச்சியை வந்து இன்னமும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? நிலைமொழியை வச்சும் வறுமொழியை வச்சு புணர்ச்சியை இன்னும் டிஃப்ரெண்டா பிரிக்கும். எப்படி பாருங்க.
புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து இறுதி எழுத்தா இருக்கு. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து அப்போ நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். தமிழ் கூட்டல் அமுதம் அமுதம்னு வச்சுக்கோம். அப்போ நிலைமொழி. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து, நிலைமொழினா எது? இந்த தமிழ். அதோடைய இறுதி எழுத்துனா என்ன? இந்த இல்லு. அப்போ நிலைமொழி இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும் வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து, அப்போ வருமொழி இந்த ஆ, ஓகேவா? அப்போ வருமொழி இந்த அமுதம், அதோடைய முதல் எழுத்து ஆ, முதல் எழுத்தை பொறுத்தும் உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். புரியுதுங்களா? நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. இப்போ இந்த இடத்துல எப்படி உயிர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல சிலை கூட்டல் அழகு, சிலை கூட்டல் அழகு. அப்போ நிலைமொழி அப்படிங்கிறது சிலை, அதுல இறுதி எழுத்து வருது ழை அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்து எப்படி தோன்றும்? ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்து தோன்றும். சரிங்களா? அப்போ சிலை அழகு சிலை அழகா மாறுது. அப்போ இந்த இடத்துல ஆங்கிறது போய் யாவா எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லை அப்படிங்கிறது இல்லு கூட்டல் ஐயா பிரியும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. சரி, இப்போ நம்ம உயிரீற்று புணர்ச்சிக்கான பார்த்துக்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கா? இது என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி சொன்னா. இது எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்து இருக்கு, அதை என்ன உயிர்மை எழுத்தா இருக்கு. சிலை அப்படிங்கிறதுல லை அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. இந்த இடத்துல இது இல் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து, ஐ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. அப்போ இந்த இடத்துல நிலைமொழி இறுதி எழுத்து என்னவா இருக்கு? ஐ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்தா இருக்கு, சொல்லி உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். அதே மாதிரி கீழே நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். அப்போ நிலைமொழி இறுதி எழுத்து பாருங்க, மண் கூட்டல் அழகு, மண் அழகு. அப்போ இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது நிலைமொழி. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அந்த மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். அவ்வளவுதான். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அவற்றை உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன பார்த்தோம்? நிலைமொழியை பொறுத்தும் வருமொழியை பொறுத்தும் புணர்வது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வருமொழினா என்னன்னு பார்த்தோம். நிலைமொழினா முன்னாடி இருக்க சொல்ல நிலைமொழின்னு சொல்றோம். வருமொழினா அதோட சேர்வதை வருமொழின்னு சொல்றோம். இந்த இடத்துல புண் அப்படிங்கிறது நிலைமொழி, அப்ப அதோட சேர்வது வருமொழி. இந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா ஒரு உயிர் எழுத்து. அதேதான். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அதை உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்போ உயிர் முதல் புணர்ச்சி. அதே மாதிரி வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருக்கு. மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா மெய் எழுத்தாக இருந்தால் அதை மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்றோம். இப்போ வருமொழியின் இது இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அதை உயிர் முதல் அப்படின்னும், வருமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அதை மெய் முதல் அப்படின்னு சொல்றோம். மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்றோம். இந்த இடத்துல பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. இந்த இடத்துல வருமொழியின் முதல் எழுத்து சி அப்படின்னு உயிர்மெய் எழுத்தா இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்? சி அப்படிங்கிறத இச்சு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கும் போது இந்த இச்சு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு மெய் எழுத்து. அப்போ இது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து புணர்ச்சி மொழியின் இயல்புகள். புணர்ச்சின்னா என்ன, அதோட இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். எழுத்து வகையா சொற்கள் 4 வகைப்படும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீரும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு பிரிஞ்சு அதேதான் இந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. இப்போ கலை கூட்டல் அழகு, கலை அழகு. கலை அழகா மாறும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உயிரினும் புணர்ச்சி. அதுக்கப்புறம் மண் கூட்டல் குடம், மண் குடம். இது மெய்யீறு புணர்ச்சி. மெய் ஈறு ஈறுன்னு வந்துச்சு அப்படின்னா அது நிலைமொழியை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்து அதைத்தான் உயிரீரா மெய்யீரா, அதை பொறுத்துதான் அது உயிரீரா இல்ல மெய்யீரா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழே வளை கூட்டல் இலை.
இந்த இடத்துல உயிர் முதல் சொல்றோம். ஏன் அப்படின்னா நிலைமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஒரு உயிர் எழுத்தா இருக்கு. ஈ அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து. அந்த உயிர் எழுத்தை நிலைமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தாலும் அந்த உயிர் முதல் சொல்றோம். அதே மாதிரி நிலைமொழி முதல் எழுத்து, நிலைமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு. அப்போ இந்த மா அப்படிங்கிறது இந்த இடத்துல உயிர் மெய் எழுத்துக்கள். அப்போ மா அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்? மாங்கிறத இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். சரிங்களா? அப்ப இம்மு கூட்டல் ஆன்னு பிரியும் போது வாழை மரம் அப்படிங்கிறது இது என்னவா சொல்லுவோம்னா மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்றோம். அடுத்து மேலும் இயல்பு இப்புணர்ச்சியின் நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்குது. அதுதான் உயிர் முன் உயிர், உயிருக்கு முன்னாடி உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இது எப்படி புணருது அப்படின்னா உயிர் முன் உயிர். இப்போ மணி கூட்டல் அடி, இப்போ மணி கூட்டல் அடி இந்த இடத்துல எப்படி பிரியுது? இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து இன்னு கூட்டல் இ, நீ அப்படிங்கிறத நம்ம இன்னு கூட்டல் ஈயா குறிச்சிருக்கோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஈ இந்த ஆவோட இணைஞ்சு என்னவாகுது? நீயா மாறிடுது. அப்போ இந்த ஈ இந்த இடத்துல கெட்டு போயிடும். சரிங்களா? இதை பொறுத்து கூட நம்மளால புணர்ச்சி விதிகளை போட முடியும். அடுத்து உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியில இப்போ உடம்படுமை புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். உயிரீடுனா என்னன்னு பார்த்தோம். நிலைமொழியை பொறுத்து நம்ம பார்க்கறத உயிரீடுன்னு சொல்லுவோம். இதுவே உயிர் முதல்னா வறுமொழியின் முதல் எழுத்துக்களை வச்சு பார்க்கறத உயிர் முதல் சொல்லுவோம். இப்போ இந்த உயிரீற்று புணர்ச்சியில ஒரு வகை இருக்கு, அதை உடம்படுமைன்னு சொல்லுவோம். இந்த உடம்படுமை அப்படிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை ஈராக உடைய சொற்கள், உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும் பொழுது சொற்கள் சேராமல் இருக்கும். இப்ப என்ன சொல்ல வராங்க? உயிரை ஈராக உடைய சொற்களுக்கு முன்னாடி உயிரை முதலாக உடைய சொற்கள். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்தா இருக்கு, வருமொழியின் முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தாவே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரெண்டு சொற்களும் சேராமல் நிற்கும். தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிர் ஒளிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். அப்போ ரெண்டு பேரும் சேராம இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்தணும். அந்த இடத்துல சேர்றதுக்கு ஒரு புதுசா ஒரு மெய் தோன்றும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? உடம்படுமை அப்படின்னு சொல்றோம். இதனை உடம்படுமை என்று சொல்றார். நிலைமொழியின் ஈற்று இ ஐ இ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களை முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் எகரம் உடன்படுமையாக வரும். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். இப்போ மணி கூட்டல் அழகு, இது எப்படி பிரியும்? மணி அழகா பிரியுதா? இந்த இடத்துல நம்ம ஒண்ணு உடம்படுமை ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? நிலைமொழியின் இறுதி எழுத்து. இப்போ மணி கூட்டல் அழகு, மணி கூட்டல் அழகு இந்த இடத்துல நிலைமொழியை பொறுத்து இந்த நீ அப்படிங்கிறது என்னவா பிரியும் அப்படின்னா இன்னு கூட்டல் ஈ ஆ பிரியும். அப்போ இந்த நீ அப்படிங்கிறது இன்னு கூட்டல் ஈயா பிரியும். அப்போ நிலைமொழியின் இறுதியில ஒரு உயிர் எழுத்து இருக்கு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மணி கூட்டல் அழகு, மணி அழகு நம்மளுக்கு பிரியுது. ஏன் அந்த இடத்துல பிரியுது அப்படின்னா இப்போ மணியில இந்த நீ அப்படிங்கிறத இன்னு கூட்டல் ஈயா பிரியும். அப்போ நிலைமொழியில ஒரு உயிர் எழுத்து இருக்கு. அதே மாதிரி வருமொழியிலையும் இப்போ வருமொழியில அழகுலையும் என்னவா இருக்கு? அப்படிங்கிற ஒரு உயிர் எழுத்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டு உயிர்களும் சேராம அப்படியே நிற்கும். ரெண்டுமே சேராம நிற்கும். அப்படியே ரெண்டுமே சேராம இருக்கிறவங்கள ரெண்டு பேரும் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல ஒரு மெய் தோன்றும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? உடம்படு மெய் சொல்றோம். சரிங்களா? அப்போ நிலைமொழியின் இறுதியில் இப்போ பாருங்க, நிலைமொழி இருக்கா? மணி கூட்டல் அழகு. இப்போ இதுதான் நிலைமொழின்னு சொல்றோம். மணி அப்படிங்கிறத நிலைமொழின்னு சொல்றோம். இதோடைய இறுதியில நிலைமொழியின் இறுதியில் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியின் ஈற்றில் இ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவது உடைய சொற்கள் சேரும். அப்படி சேரும் பொழுது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மணி கூட்டல் அழகு, மணி அழகுன்னு இருக்கா? இப்ப இந்த இடத்துல நிலைமொழி இறுதி எடுத்து ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கு. இந்த நீ அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஈயா பிரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு உயிரிழத்து இருக்கு. இந்த இடத்துலையும் நிலைமொழியின் இறுதியிலையும் ஒரு உயிரிழத்து இருக்கு, வறுமொழியின் இறுதியிலையும் ஒரு உயிரிழத்து இருக்கு. அப்போ இந்த ரெண்டு உயிரிழத்துக்கும் சேர்க்கறதுக்கு அந்த இடத்துல ஒரு மெய் தோன்றுது.
அதுக்கான கண்டிஷன் தான் என்ன சொன்னாங்க, நிலைமொழியின் இறுதியில் ஈ ஈ ஐ ஆகிய உயிரெழுத்துக்கள் வந்தால் எகரம் வரும். எகரம் பாருங்க, அதனால்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மணி கூட்டல் அழகு அப்படிங்கிறத மணி அழகு. இந்த இடத்துல இந்த ஈ அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னு புரியுதா? இந்த இடத்துல இந்த நீயை நம்ம என்னவா பிரிக்கிறோம், இன்னு கூட்டல் ஈயா பிரிக்கிறோம். அப்போ நிலைமொழியின் இறுதியில் ஒரு உயிரெழுத்து இருக்கு, மறுமொழியின் முதலிலும் ஒரு உயிரெழுத்து இருக்கு, ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து. இந்த 2 உயிரெழுத்துக்கும் சேருது. அப்படி சேரும்போது அந்த இடத்துல ஒரு மெய் தோன்றும், அதுதான் உடம்படு மெய். அப்படி எந்த ஒரு மெய் தோன்றணும், எந்த மெய் அந்த இடத்துல வரணும் அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து இ ஈ ஐ ஆகிய 3 உயிரெழுத்துக்கள். இந்த 3 உயிரெழுத்துக்கள் மட்டும் வந்தா அந்த இடத்துல எகரம் வரும். எகரம் வரக்கூடிய அந்த ஈ அப்படிங்கிறது புணரும். இப்போ இந்த ஈ அப்படிங்கிறது இந்த ஆவோட சேர்ந்து யாவா மாறிடும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்களா இன்னு கூட்டல் ஈ, அப்போ இந்த ஈ என்ன ஆகும் அப்படிங்கிறது எட்டுடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஈ இந்த ஆவோட சேர்ந்து யாவா மாறிடும். அப்போ மணி கூட்டல் அழகு அப்படிங்கிறது மணி அழகா மாறும். இந்த இடத்துல மணி அழகு அப்படிங்கிறது எப்படி கொண்டாந்ததுன்னு புரியுதா? அவ்வளவுதான். அடுத்து அதே மாதிரி தீ கூட்டல் எரி, இந்த தீ அப்படிங்கிறது இப்போ இதே மாதிரி நிலைமொழி எழுத்துல ஒரு எழுத்தா இருக்கு, 2 எழுத்து இல்ல 3 எழுத்து இல்லாம ஒரே ஒரு எழுத்தா இருக்கு. இந்த இடத்துல தீ அப்படிங்கிறது, இந்த தீ நம்ம எப்படி பிரிப்போம், தீ அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்போமா, இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தா வந்திருக்கு. எந்த மாதிரியான உயிரெழுத்து அப்படின்னா இ ஈ ஐ, இ ஈ ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்படின்னா அதோடைய புணர்ச்சிக்கான அந்த வரக்கூடிய எழுத்து எந்த எழுத்து உடம்புடைமையா வரும்னா எகரமை வரும். இப்போ எகரம். இந்த இடத்துல டி கூட்டல் இ, இந்த ஏவோட சேர்ந்து புணர்ந்து ஏவ மாறி டி கூட்டல் எரி டி எரியா மாறும். அப்போ நிலைமொழியின் இறுதியில ஒரு உயிரெழுத்து வருது அப்படின்னா எந்த மாதிரி உயிரெழுத்து வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இ ஈ ஐ இந்த 3 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்தா அந்த இடத்துல எகரம் வரும். அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிற விஷயமே இவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி ஓடை. இப்போ இதுக்கு மேல பார்த்தோம், இந்த இடத்துல என்ன பார்த்தோம், ஈ பார்த்தோம். இந்த இடத்துல ஈ பெரிய ஈ பார்த்தோம். அதே மாதிரி கீழே ஓடையில வெளிப்படையா என்ன வந்திருக்கு அப்படின்னா இட்டு கூட்டல் ஐ ஐயா வந்திருக்கும். அப்போ ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து புணர்ந்திருக்கு. அப்போ ஓடையில ஐ அப்படிங்கிற புணர்ந்து இருக்குங்கனால அந்த இடத்துல இந்த எகரமான மெய் தான் வரும். புரிஞ்சுங்களா? அப்போ ஓடை கூட்டல் ஓரம், ஓடை யோரம். இந்த யோரம் ஏன் மாறுது அப்படின்னா இந்த ஈ இந்த ஓவோட சேர்ந்து புணர்ந்து ஈ கூட்டல் ஓ, ஈ கூட்டல் ஓ அப்படிங்கிறது யோவா மாறும். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஓடை கூட்டல் ஓரம் ஓடை யோரமா மாறுது. அடுத்து இ ஈ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் ஈராக வரும் பொழுது அவற்றுக்கு முன் வறுமொழியில் 12 உயிர்கள் வந்து புணர்கையில் வகரம் வரும். அப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதான். அப்போ நிலைமொழியின் இறுதியில இ ஈ ஐ, இப்போ இ ஈ ஐ வரணும். நிலைமொழியின் இது நிலைமொழி இருக்கு, அதோடைய இறுதியில இ ஈ ஐ இந்த எழுத்துக்கள் வந்தா அந்த இடத்துல இ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து மட்டும் விடும். அதுவே இந்த இ ஈ ஐயை தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியும் ஈராக வந்தால் அவற்றுக்கு முன்னும் வறுமொழியில் 12 உயிர்களும் வரும். அப்போ இதை தவிர வேற ஏதாவது வருது, அப்போ இதை தவிர வேற எழுத்து வரும் பொழுது அந்த இடத்துல கூடிய உடம்படக்கூடிய மெய் எது அப்படின்னு பார்த்தோம்னா வகர மெய். அப்போ இவ் அப்படிங்கிற எழுத்து அந்த இடத்துல புணரும். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பாருங்க, பல கூட்டல் உயிர் பல உயிரா மாறும். இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னவா இருக்கு, நிலைமொழியின் இறுதி எழுத்து பல கூட்டல் உயிர். பல கூட்டல் உயிர்ல நிலைமொழி இறுதி எழுத்து லா. இந்த லா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கு. இந்த உயிர்மை எழுத்து எப்படி பிரியும் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆவா பிரியும். அப்ப இல்லு கூட்டல் ஆ தான் நம்மளுக்கு லாவா இந்த இடத்துல மாறி இருக்கு.
அப்போ நிலைமொழி இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்து, வறுமொழியின் முதல் எழுத்தும் உ அப்படிங்கிற ஒரு உயிர் எழுத்து. இந்த ரெண்டு உயிர் எழுத்துக்குமே சேரல. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இதுல பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதி எழுத்துல இ இ ஐ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் எகரம் வரும். இதை தவிர இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தால் வகரம் வரும். அவ்வளவுதான். இந்த இடத்துல வா வருமா யா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வகரம் இ வரும், இவ்வு வரும். ஏன் இந்த இடத்துல புணர்வு? நிலைமொழியின் இறுதி எழுத்து இ ஐ இந்த 3 எழுத்தும் தவிர மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் புணர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கா பல அப்படிங்கிறதுல லா அப்படிங்கிறது என்னவா பிரியும்? இல்ல கூட்டல் ஆ. இல்ல கூட்டல் ஆ அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து. ஆனா ஐ அப்படி அந்த 3 எழுத்து உயிர் எழுத்துக்களை தவிர இது வேற ஒரு உயிரெழுத்து. அப்படி ஐயை தவிர வேறொரு உயிரெழுத்து வந்தால் அந்த இடத்துல வகரம் வரும். அப்போ பல கூட்டல் உயிர் பல உயிரா மாறும். இந்த இவ்வோட இந்த ஊ சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா ஊவா மாறும். இப்போ இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு மாறும். சரிங்களா? அதே மாதிரி கீழே பா கூட்டல் இனம் பா வினம். இந்த இடத்துல பா அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல இருக்குங்களா பா கூட்டல் இனம் பா வினமா மாறுது. அப்போ இதோட இறுதி எழுத்து அப்போ நிலைமொழி இறுதி எழுத்து பா. அப்போ பிப்பா பெரிய பா நெடில் பா. இந்த இடத்துல இப்பு கூட்டல் ஆ அப்படிங்கிற வார்த்தை வரும். இப்ப இப்பு கூட்டல் ஆ அப்படிங்கிறது பாவா மாறி இருக்கும். அப்போ நிலைமொழி இறுதி எழுத்து ஆ அப்படிங்கிற ஐயை தவிர வந்ததுலேயே ஒரு உயிர் எழுத்து. அப்போ ஐயை தவிர ஒரு உயிர் எழுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல புணரக்கூடிய ஒரு உடம்புடைமை எது அப்படின்னா இவ்வு அப்படிங்கிற ஒரு உடம்புடைமை. இந்த மெய்தான் புணரும். அதே மாதிரிதான் பா கூட்டல் இனம் பா வினம். ஏன் இந்த இடத்துல பா வினம் அப்படிங்கிறது மாறுதுன்னு தெரிஞ்சுங்களா? அப்போ இவ்வு அப்படிங்கிற எடுத்து இந்த ஈயோட புணர்ந்து வியா மாறிடும்.